வெல்கம் வீவர்ஸ். அது சரியா டிசம்பர் 27, 2007 ஆந்திர பிரதேசம் விஜயவாடா. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கிற விஜயவாடா மாவட்டத்தில் இப்ராஹிம் பட்டணத்தில் துர்கா லேடிஸ் ஹாஸ்டல். மணி அப்போ சரியா 8:30 நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாருமே காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. லீவு நாட்களில் போன பொண்ணுங்கள் எல்லாமே திரும்ப ஹாஸ்டலுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்படி மணி 8:30 நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா மீரா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரூம்மேட்ஸ் எல்லாருமே இன்னும் குளிச்சுட்டு இருக்க, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவளுடைய பாத்ரூம் கதவை தட்டுறாங்க. ஆனால் அந்த பாத்ரூம் கதவு ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கு. உள்ளே போய் பார்த்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே தகவல் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு போலீஸும் ஹாஸ்டல் வார்டன் காலேஜில் உள்ள மொத்த பொண்ணுங்களுமே அங்கே கூட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்த்த அந்த போலீஸ்காரங்களுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ள கத்தி குத்து காயங்களுடன் ஆயிஷா மீரா இரத்த வெள்ளத்தில் அந்த பாத்ரூமில் மிதந்துட்டு இருந்தாங்க. கிரைம் சீன் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு போலீஸுக்காரங்க அட்டாக்சி பண்ணுறதுக்காக பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. போலீஸுக்காரங்களும் தன்னுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி விசாரணையை ஸ்டார்ட் பண்ண அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாது இந்த கேஸ் பல வருஷமாக நீடிக்க போகுது, மர்மங்கள் நிறைந்த வழக்காக இந்த கேஸ் இருக்க போகுது அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்தையும் கதிகலங்க வச்ச அந்த கேஸ் 19 வருஷமாக இன்னும் வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத அந்த கேஸ். இப்போ இருக்கிற காலேஜ், ஸ்கூல், முக்கியமாக மகளிர் விடுதி, லேடிஸ் ஹாஸ்டல் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அஸ்திவாரமாக இருந்த இந்த கேஸை பற்றி தான் ஆயிஷா மீரா கேஸ். இந்த கேஸை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக டிகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டிகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். விஜயவாடா மாவட்டத்தில் இப்ராஹிம் பட்டணத்தில் வசிச்சுட்டு வர்றவங்க தான் ஷம்சாத் பேகம். இவங்களுடைய கணவர் பேர் இக்பால் பாஷா. இவங்களுக்கு ஒரே ஒரு மகள் ஆயிஷா மீரா, வயசு 19. இவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் செகண்ட் இயர் படிச்சுட்டு வர்றாங்க. ஹாஸ்டலில் தங்கிட்டு லீவு நாட்களில் வீட்டுக்கு வந்துட்டோம். மற்ற நாட்களில் ஹாஸ்டல்லே தங்கி இவங்களுடைய படிப்பை படிச்சுட்டு வராங்க. ஆனால் டிசம்பர் 27, 2007 பாத்ரூமில் இவங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு பல காயங்கள், உடம்புல ஒரு சில கடிகள், கத்தி குத்து காயங்கள், இதோட இவங்களுடைய பாடி கண்டெடுக்கப்படுது. இந்த கேஸை தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்த போலீஸுக்கு இந்த கேஸில் இருந்து எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஏன்னா அப்போ உள்ள காலகட்டங்களில் சிசிடிவி கேமராக்கள் கிடையாது. லீவு நாட்களில் நடந்த இந்த கொலையை பற்றி அவங்களுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. 6 மாதம் கழித்து ஒரு நபரை சந்தேகப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் பேர் தான் சத்யம் பாபு. ஆனால் தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவர் எவ்வளோ சொல்லியும் போலீஸ்காரங்க விடாப்படியாக நீ தான் குற்றவாளி அப்படின்னு அவங்கள கைது பண்ணிக்கிட்டு அவரை கொண்டு போயிட்டு இருக்கும்போது நல்கொண்டா மாவட்டத்தில் இருக்கிற சூரியப்பேட்டைங்கிற இடத்துல நைட்டு சாப்பிட்றதுக்காக போலீஸ்காரங்க நிப்பாட்டும் போது போலீஸுக்கிட்ட இருந்து அவர் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஆனால் காவல்துறையோட அலட்சியம்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஏ, மொத்தமாக 11 போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சஸ்பெண்ட் பண்ணி
சில மணி நேரத்துக்குள்ளேயே கிருஷ்ணாபுரங்கிற இடத்துல வச்சு மறுபடியும் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் தான் குற்றவாளின்னு சொல்லி 2018 அவருக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் 10 வருஷம் ஆயுள் தண்டனையும் போலீஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனதுக்காக 1000 ரூபாய் அபராதமும் அவங்களுக்கு விதிக்கப்படுது. அப்படி எல்லாருமே சந்தோஷமா குற்றவாளி மாட்டிட்டான் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸும் சந்தோஷப்பட, அதுக்கப்புறம்தான் அந்த கேஸில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. 2018 இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த கோர்ட்டில் வச்சு போலீஸுக்காரங்க என்னை அடித்து இந்த மாதிரி ஒத்துக்க சொன்னதுனால தான் நான் இந்த கேஸ் ஒத்துக்கிட்டேன், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்க, எந்த தப்புமே செய்யாமல் ஒரு நிரபராதியை 8 வருஷம் ஜெயிலில் அடைச்சதுக்கு இந்த தீர்ப்பு வழங்கின மகளிர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவிக்குது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவறின போலீஸ் இனிமேல் இந்த கேஸை விசாரணை பண்ணக்கூடாதுன்னு இந்த கேஸ் சிபிஐக்கு 2019 மாற்றுறாங்க. தப்பு செய்யாத நிரபராதி 8 வருஷம் தன்னுடைய வாலிபத்தை ஜெயிலே தொலைச்சதுக்காக அவருக்கு நஷ்டஈடா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுது. சிபிஐயும் இந்த கேஸை 10 வருஷமா போராடி பார்த்ததுல சிபிஐக்கும் எந்த குழுவுமே கிடைக்கல. ஆயிஷா மீராவுடைய அப்பா அம்மா கிட்ட நீங்கள் யாருக்கு மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு யார் மேலே சந்தேகப்படுறதுன்னே அவங்களுக்கு தெரியாமல், அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு யார் மேலே சந்தேகம்னே எங்களுக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மகளிர் விடுதி அந்த ஆந்திர பிரதேசம் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் ரங்காராவ் அவருடைய சொந்தக்காரங்க பேரில் தான் அந்த விடுதி இருக்குது. அவருடைய பேரன் சதீஷ், அவருடைய நண்பர்கள், இவங்க எல்லாருமே லீவு நாட்களில் அந்த மகளிர் விடுதிக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணும்போது நாங்கள் எங்களுடைய லீவு நாட்களில் எங்களுடைய பராமரிப்புக்காக நாங்கள் ஹாஸ்டலுக்கு வருவோம் அப்படின்னு மட்டுமே தான் சொல்லுவாங்க. அப்போ அங்கே எந்த பொண்ணுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. அதுதான் சிபிஐயோடைய பெரிய மிஸ்டேக்கு. சிசிடிவி கேமரா இல்லாத ஒரு மகளிர் விடுதி, ஆனால் ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ஒரு விட்னம்ஸ் கூட. கிட்டத்தட்ட 19 வருஷமா இழுத்துட்டு இருந்த இந்த கேஸ் இன்னும் வரைக்குமே சால்வ் பண்ண முடியாமல் February 27, 2026 அன்னைக்கு அவங்களுடைய பாடியை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி தன்னுடைய பொண்ணுடைய பாடி மிச்ச மீதி அவங்க வாங்கிட்டு போய் அவங்க கோர்ட்டில் இருந்து அம்பேத்கர் சிலை வரைக்கும் தன்னுடைய பொண்ணுடைய ஃபோட்டோவை ஏந்திக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோ நீதி கிடைக்க தவறியது அப்படிங்கிற பதாகையோட ஊர்வலம் போனாங்க. இன்னும் வரைக்கும் ஒரு கேஸ், அதாவது போலீஸாலையும் முடியல, சிபிஐயாலையும் முடியல. எவ்வளோ பெரிய கேஸுகள்லாம் அசால்ட்டாக முடிக்கிற சிபிஐ, ஆனால் இந்த கேஸில் இன்னும் வரைக்கும் திக்கி திணறிட்டு வருது. 19 வருஷமாக சால்வ் பண்ண முடியாத அன்சால்வ்டு மினிஸ்டர் ஆயிஷா மீரா கேஸ். ஆனால் சட்டத்திலிருந்து பிடியிலிருந்து வேணாம் அவங்க குற்றவாளிகள் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவனுடைய கோர்ட்னு ஒன்று இருக்கு, அதிலிருந்து எந்த குற்றவாளியுமே தப்பிக்க முடியாது. அந்த கோர்ட்டில் கொடுக்குற தண்டனைகள் இந்த கோர்ட்டில் கொடுக்குற தண்டனைகளை விட ரொம்ப கொடூரமாக இருக்கும். நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்து மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் மக்களோட மக்களாகவே எத்தனை குற்றவாளிகள் நம்ம கூடவே லாந்திக்கிட்டு இருக்காங்க. மக்களோட மக்களாகவே எவ்வளோ குற்றவாளிகள், எவ்வளோ குற்றம் பண்ணவங்க எல்லாருமே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க.
ஒரு நிரபராதி இப்போ 8 வருஷமாக தண்டிக்கப்பட்டிருக்கான். இதே மாதிரி எத்தனை கேஸில் எத்தனை நிரபராதிகள் சொல்லவும் முடியாமல் தனக்கு கோர்ட்டில் போலீஸில் பண உதவிகள் செஞ்சு எந்த கேஸையுமே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு எத்தனையோ நிரபராதிகள் இன்னும் வரைக்கும் ஜெயிலுக்குள்ள அடப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் உண்மையான குற்றவாளிகள் கூட நீங்கள் காப்பாற்றுங்க, ஆனால் ஒரு நிரபராதியை கூட தண்டிச்சிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.